5 கட்சி புகழ் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ள மின்சாரத்துறை மின் உற்பத்தி மற்றும் மின் தேவையை நிர்வகிக்கும் திறனற்று இருப்பது அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் விடிய அரசின் செயல்திறனின்மையால் புதிய அனல் மின் திட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க முடியாமல் மின் வாரியம் திணறி வருகிறது. இதன் காரணமாக வரும் மார்ச்சில் 3500 மெகாவாட்டும், ஏப்ரலில் 4950 மெகாவாட்டும் பற்றாக்குறை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்தாமல் குறுகிய கால டெண்டர்கள் மூலம் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு அதிகபட்சம் 20 ரூபாய் வரை செலவழித்து திராவிட மாடல் அரசு கூடுதல் விலைக்கு தினமும் மின்சாரம் வாங்குகிறது. இதன்படி 1276 மெகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இப்படி கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதால் ஒருபுறம் ஏற்கனவே பெருத்த நஷ்டத்தில் உள்ள மின் வாரியம் மேலும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் ஏற்கனவே உச்சாணியில் உள்ள மின் கட்டணம் மேலும் உயர்ந்து அதுவும் தங்கள் தலையிலேயே விடியும் என்றும் திறனற்ற திமுக அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே மலைப்பாதையில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து மலைப்பகுதியான ஆடலூருக்கு சென்ற அரசு பேருந்து பழுதடைந்து நின்றது. இதனால் பேருந்துக்கு பின்னால் சென்ற வாகனங்களும் மலைப்பகுதியில் இருந்து கீழே வந்த வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் திண்டுக்கல் மாவட்டம் போக்குவரத்து நிர்வாகம் மலை கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் ஆங்காங்கே பழுதடைந்து நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காரைக்காலில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மீனவர்கள் 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொதுமக்களின் ஆதரவோடு நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தில் காரைக்கால் நகர வீதிகள் வெறிச்சோடியது. இலங்கையில் சிகிச்சை பெறும் மீனவர்கள் விடுவிக்கப்படுவதோடு தங்களது கோரிக்கைகளும் நிறைவேற வேண்டும் என வலியுறுத்திய மீனவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக எச்சரித்தனர்.